Hi friends, இது நான் உங்க செல்வி. This is Selvi's Life's Corner. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு குக்கிங் ஸ்பெஷல் தாங்க. குக்கிங் ஸ்பெஷல்னா சும்மா இல்லைங்க, வெரி டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னாங்குண்ணி ரெசிபி தான். கருவாட்டு கடையில மட்டும் கிடைக்காதுங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு சென்னாங்குண்ணி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னாங்குண்ணியை வாஷ் பண்ணணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் சால்ட் போடுங்க, அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுங்க. இது நல்லா வாஷ் பண்ணுங்க. ஸோ க்ளீனாக வாஷ் பண்ணுறதுலையும் இருக்கு. ஸோ நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம யாரும் அது செய்கிறது கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற நிறைய கல் மண் இதெல்லாம் இருக்குங்க. மோஸ்ட்லி கருவாடுனாலே அது இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி புழிஞ்சிக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக. ஸோ சென்னாங்குண்ணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 4-5 பல்லு பூண்டு மட்டும் எடுத்துட்டேங்க. நல்லா நசுக்கிக்கணும். ஸோ பூண்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் பூண்டு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பூண்டை நல்லா தட்டிக்கோங்க. பூண்டு போடாமல் கூட சென்னாங்குண்ணி பண்ணலாம், பட் பூண்டு போட்டுக்கோங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ சென்னாங்குண்ணிக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணியாச்சு, பூண்டு நசுக்கியாச்சு, அண்ட் கருவேப்பிலையும் எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க. இதை தவிர நமக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு தாங்க தேவைப்படும், எண்ணெய். ஸோ இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. பேன் நல்லா சூடானதும் ஆயில் யூஸ் பண்ணிடலாம். ஆயில் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நல்ல ஆயில் சாப்பிட்றவங்க இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சமாக கடுகு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் சாப் பண்ணியிருந்த ஆனியன், தட்டி வச்ச பூண்டு அண்ட் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். பண்ணிக்கோங்க. ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக. பிழிஞ்சு வச்ச சென்னாங்குண்ணியை இந்த டைமில் நம்ம ஆட் பண்ண சரியாக இருக்குங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அதோட பச்சை வாசனைலாம் போகணும், ஆனியனோட ஜெல் ஆகணும். ஸோ இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவே போடுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூனே கூட போதும், குவான்டிட்டியை பொறுத்து. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிடுறேன். சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு இதெல்லாமே நல்லாவே மெர்ஜ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி சென்னாங்குண்ணி வதக்குறது தாங்க டேஸ்டி. பாருங்கள், சென்னாங்குண்ணி, பூண்டு, ஆனியன், கறி லீவ்ஸ், சால்ட்டு, மிளகாய்த்தூள் இதெல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சென்னாங்குண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சென்னாங்குண்ணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாம்பார், சுடுசோறு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அண்ட் பழைய சாதத்துக்கும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.